ஹலோ ஆல், வெல்கம் டு ஆர் அண்ட் ரோம்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ஆஃப் ரோட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம கேரளா தமிழ்நாடு பார்டரில் இருக்க சதுரங்கப்பாரா அப்படின்ற ஒரு ஊரில் தான் வந்து நம்ம இங்கே ஆஃப் ரோட் ரைடு வந்திருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இந்த சதுரங்கப்பாரா எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம மூணார் பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் இந்த பிளேஸ் வந்து இந்த ஆஃப் ரோட் பிளேஸ் வந்து தமிழ்நாடோட கவர்மெண்ட்டு கீழே தான் வருது. ஆனால் நீங்கள் கேரளா போய் தான் வந்து நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து நார்மல் வெஹிக்கிளால் வர முடியாது. உங்கள் வெஹிக்கிள் வந்து 4x4 இருந்து உங்களுக்கு வந்து ப்ரியர் ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துக்கு நீங்கள் வர முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மெயின் ரோடு வரைக்குமே நீங்கள் வந்துட்டு இங்கேருந்து ஒரு லோக்கல் ஜீப் வந்து நீங்கள் ஹையர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு வந்து 2500 rupees கேட்பாங்க. ஸோ இதே மாதிரி 3 பிளேசஸ் வந்து கவர் பண்ணுவாங்க உங்களுக்கு. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது வந்து தமிழ்நாடு தான். நீங்கள் கீழே பார்க்குறது ஃபுல்லாமே வந்து போடி, தமிழ்நாடு, தேனி அந்த சைடு தான் உங்களுக்கு. நீங்கள் ஆப்போசிட்டில் பார்க்குறதும் வந்து உங்களுக்கு தமிழ்நாடு தான். ஆனால் இந்த இடத்த நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கேரளா வழியாக தான் நீங்கள் நான் vlogக்கு மட்டும் ஒரு 5-6 எடுத்துக்கிறேன். நான் வந்து ஒரு நேச்சர் எனக்கு வந்து யாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத இடத்துக்கு போகணும், அதே மாதிரி உங்களுக்கு கூட்டம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சதுரங்கப்பாரா வந்து ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன். இங்கே வந்து லிட்டரலியே வந்து பீப்புள் யாருமே இருக்க மாட்டாங்க. அண்ட் நீங்கள் பார்க்குற இடம் ஃபுல்லாமே வியூஸாக இருக்கும். அண்ட் இதை சுற்றி உங்களுக்கு வந்து விண்மில்ஸ் இருக்கும். இந்த இடத்துல சன்ரைஸ் சன்செட் பார்க்குறதுக்கு வந்து சதுரங்கப்பாரா வந்து பெஸ்ட் ஆப்ஷன். இதுதான் நம்ம வண்டி, நம்ம இதில் தான் வந்தோம். ஸோ இது வந்து ஒரு 4x4 வெஹிக்கிள். ஸோ 4x4 வெஹிக்கிள் மட்டும்தான் வந்து இங்கே வந்து வர முடியும். மற்ற நார்மல் கார்ஸ் எல்லாமே இங்கே வந்து வர முடியாது. இது வந்து ட்ரிஃப்ட் பண்ணுறதுக்காகவே இருக்கிற கிரவுண்டு. ஸோ இங்கே தான் வந்து நம்ம ஜீப் வந்து வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்தோம்னா அவங்க வந்து ட்ரிஃப்ட் பண்ணி காட்டுவாங்க. ஸோ நீங்களும் ஒரு 4x4 வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்ட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே மொத்தம் நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த ட்ரிஃப்ட் பண்ணுற இடம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டீப்பாக தான் இருக்கும். நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு பெருசாக தெரியுதா என்னன்னு தெரியல, ஆனால் அது ரொம்ப ஸ்டீப்பான பாதை. உங்களுக்கு வந்து 4x4 வெஹிக்கிள் இருந்தால் மட்டும்தான் அதில் வந்து ஏறும். டூ வீல் டிரைவில் வந்து இந்த வண்டி எந்த வண்டியுமே வந்து இங்கே ஏறவே ஏறாது. இப்போ நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா 4 வீல் டிரைவ் போட்டு தான் வந்து நம்ம மேலே ஏற்றணும். நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு பெருசாக தெரியாது, ஆனால் அது ரொம்ப ஸ்டீப்பான பாதை இது. இந்த சதுரங்கப்பாரா ஃபேமஸ் எதுக்கு அப்படின்னா இங்கே இருக்கிற விண்மில்ஸ்க்கு தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மலை ஃபுல்லாமே விண்மில்ஸாக தான் இருக்கும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கீழே வரும். தேனி டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து வரும். நம்ம மேலேருந்து கீழே பார்க்குறது ஃபுல்லாமே வந்து தேனி தான். இதுதான் இந்த சைடில் இருக்க கடைசி வியூ பாயிண்ட்டு. உங்களுக்கு மேலே வந்து படிக்கட்டு மாதிரி தெரியுது. இதுக்கு மேலே நீங்கள் ஏறி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெக் பண்ணி கொஞ்சம் தூரம் போகலாம். அங்கேருந்து உங்களுக்கு சூப்பர் வியூஸாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அந்த வியூக்கு அப்படியே ஆப்போசிட்டான இடம் இது வந்து கேரளா. ஸோ இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாடு, அண்ட் ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கேரளா. இது நம்ம அந்த வியூ பாயிண்ட் மேலே டாப்ல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த இடம் வந்து எப்போவுமே ரொம்ப காத்தடிச்சுட்டே இருக்கும். ஸோ நீங்கள் மேலே ட்ரெக் பண்ணி வரீங்கன்னா ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக நடந்து வாங்க. ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கீழே பள்ளத்தாக்கில் விழுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடல் மட்டத்துலேருந்து 1500 மீட்டர் வந்து மேலே இருக்கு. நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மூணார் வரீங்க அப்படின்னா நீங்கள் மூணார் வந்துட்டு அங்கேருந்து பூப்பாறை வந்துட்டு பூப்பாறை பக்கத்தில் வந்து இந்த சதுரங்கப்பாரா இருக்குது. அப்படி இல்லை நீங்கள் தேனி கம்பம் அந்த சைடு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கம்பம்பேட்டு வழியாக வந்துட்டு
உங்களுக்கு உடுமஞ்சோலான்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊருக்கு பக்கத்துல தான் வந்து சதுரங்கப்பாறை. நீங்க இங்க மேல இருந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ஃபுல்லா தெரியுது வந்து விவசாய நிலம் தான். இது கொஞ்சம் ரிஸ்கியான இடம் தான். உங்களுக்கு வந்து 4x4 ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா மட்டும் நீங்க வந்து ஓன் வெஹிக்கிள்ல வரலாம். அப்படி இல்லைன்னா நீங்க இங்க வந்துட்டு நீங்க வந்து ஜீப் ஹையர் பண்ணிட்டு வரலாம். அவங்க சேஃபா அவங்க எல்லா இடத்துக்கும் வந்து கூட்டிட்டு வந்துருவாங்க. நீங்க 3 ட்ரிப் வரீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து இந்த இடத்த வந்து நீங்க மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இது அதுக்கப்புறம் வந்து கள்ளிப்பாரா. நம்ம வந்து கள்ளிப்பாரா ஆல்ரெடி வந்து 2 வீடியோ போட்டிருக்கோம். சதுரங்கப்பாறை பக்கத்துலேயே தான் வந்து கள்ளிப்பாரா இருக்கு. அந்த வீடியோ பார்க்கலாம், நீங்க போய் பார்த்துருங்க. இந்த 3 இடத்தையுமே வந்து நீங்க கவர் பண்ணிடலாம். இந்த 3 இடமே வந்து ஜிப் சஃபாரி வந்து உங்களுக்கு 2500 3000 வந்து கேட்பாங்க. உங்களுக்கு பர்சன்ஸ் அதிகமாக உங்களுக்கு அந்த அமௌண்ட் அதிகமாகும். ஸோ இது 3மே வந்து சரியான வியூ பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு. இது வந்து நம்ம நின்ன இடத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கிற ஒரு வியூ பாயிண்ட். நாங்க இப்போ போன டைம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஏப்ரல் டைம். உங்களுக்கு அவ்வளோ வெயில்லையுமே வந்து உங்களுக்கு பச்சை பசேல்னு இருந்துச்சு. இது வந்து நம்ம சதுரங்கப்பாறைக்கு கடைசி வியூ பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கான ஒரு ரூட்டு. இது வந்து கொஞ்சம் பிளைன்ஸாக தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து காட்டுக்குள்ளே போகிற மாதிரி வந்து ஒரு அட்வென்ச்சர் ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு. இதுவுமே வந்து நீங்கள் ஓன் வெஹிக்கிள் வந்து எடுத்துகிட்டு வரதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து ஃபுல்லாக சைடில் ஃபுல்லாக அந்த மாதிரி புதராக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பெயின் ஸ்க்ராட்ச் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. எங்கள் வண்டியிலே நிறைய ஆயிடுச்சு. ஆனால் நம்ம அடிக்கடி ஆஃப் ரோட் போகிறதுனால நம்ம பெயின் பற்றிலாம் வந்து நம்ம கவலைப்படுறது கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி ஓன் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா ஆப்போசிட் ஏதாவது ஜீப்பு அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வழி விட்டு போங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு நாள் ட்ரிப்புக்காக போகிறோம். அவங்களோட வாழ்வாதாரமே வந்து இந்த மாதிரி ஜீப் சஃபாரி பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் 3 ட்ரிப் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஆஃப் ரோட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து லைஃப்பில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரிப்பாக வந்து இது இருக்கும். நம்ம வந்து ஒரு கிளிஃபோட எட்ஜில் போயிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து பள்ளத்தாக்கு தான். உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஆஃப் ரோட் போன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் இந்த ரோடு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் ஜீப் ஹையர் பண்ணிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு ஜீப் டிரைவர்ஸ் கான்டாக்ட் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் சப்போர்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு போன அந்த வியூ பாயிண்ட்க்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் டைரக்ஷனாக தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த வியூ பாயிண்டோட டாப்ல இருந்து பார்த்தா வந்து அது ரொம்ப கீழே தெரியும் உங்களுக்கு. நமக்கு நேராக தெரியுது அந்த வியூ பாயிண்ட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் போனது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 விண்மில்ஸ் இருக்கு. அங்கே போயிட்டு தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இங்க பாரு, இங்க மேல பாரு, பெரிய வீடு கட்டிக்கிறாங்க. நாங்கள் போன டைம் வந்து ட்ரிப் அடிக்கிற 2 ஜீப் வந்துருந்துச்சு. அவங்க பார்த்துட்டே போனாங்க. அண்ட் நம்மளை எதுவுமே கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. அண்ட் நீங்களும் இந்த மாதிரி டிரைவர்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. நீங்கள் அங்கே வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணா அப்படின்னா தான் பப்ளிக் வந்து அந்த ஆக்சஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் இந்த மாதிரி நீங்கள் பிளேசஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா அதை செஞ்சு குப்பையெல்லாம் போடாமல் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற குப்பையை நீங்களே எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதுதான் சதுரங்கப்பாறையில கடைசி வியூ பாயிண்ட்டு. இதுக்கப்புறம் வந்து ரோடு ஆக்சஸ் கிடையாது. இதுதான் நம்ம வண்டி. இதில் தான் நம்ம எல்லா ஆஃப் ரோட் ட்ரையல்ஸுமே வந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம். அண்ட் உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து ஆஃப் ரோட்ஸ் போகணும் அப்படின்னா நம்மகிட்ட வந்து ஆல்ரெடி கிளப்ல 2-3 கிளப்ல இருக்கோம். ஸோ நீங்கள் தேனி அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்க. நம்மளும் சேர்ந்து ரைட் பண்ணலாம். உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து இது வந்து சூப்பர் ஸ்பாட்டு. நாங்களும் கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து கிளம்பிட்டோம். எங்கேயுமே வந்து உங்களுக்கு ட்ரக் பண்ணி போகிற ரூட்லாம் இருந்துச்சு. நீங்கள் வந்து இங்கே வண்டி நிறுத்திட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் தூரம் வந்து ட்ரக் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு வந்துடலாம். இந்த இடம் வந்து ரொம்ப எனக்கு வந்து பர்சனலாக வந்து இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்து நீங்கள் வந்து யூஸ்வலாக எல்லா டூரிஸ்ட் பிளேசஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓவராக க்ரௌடு இருக்கும். வந்து க்ரௌடு எதுவுமே இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு.
அதுதான் நம்ம வண்டியில இருந்து பார்க்குற வியூ. அதெல்லாம் கொஞ்ச நேரம் ஹில் டாப்ல நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் வந்து கீழே இறங்கிட்டோம். அண்ட் கீழே இறங்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம 2 வீல் டிரைவில் இறங்கிட்டோம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்டீப்பாக இருந்துச்சு. அவங்க வந்து ரொம்ப வந்து பிரேக் பிடிச்சுமே வந்து நிற்காம போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் நிறுத்திட்டு நம்ம 4 வீல் டிரைவ் போட்டு அதுக்கப்புறம் வண்டியை ஸ்லோவாக எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். இந்த வீடியோ எடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மந்த்தில் எடுத்தோம். ரொம்ப வெயிலாக தான் இருந்துச்சு. இப்போ நீங்கள் வரீங்க அப்படின்னா ஒரு மான்சூனுக்கு அப்புறம் நீங்கள் பிளான் பண்ணுங்க. ஜூன் ஜூலை அந்த டைமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் வியூ. அண்ட் அந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து சேரும் சகதியமாக இருக்கும். வந்து உங்களுக்கு ஆஃப் ரோடு வந்து ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து அது வந்து பெஸ்ட்டு டைம். அதுக்கப்புறம் கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவ்வளோதான் வந்துட்டு ஆஃப் ரோட் ட்ரையல்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம கண்டென்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம யூடியூப்ல வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. And thank you for watching this video.